வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா? வாங்க, மார்ச் 13ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேகமாவும் தெளிவாவும் பார்த்துடலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்களை இந்த 5 தலைப்புகள்ல பிரிச்சிருக்கோம். இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு விஷயங்களை மனசுல வச்சுக்கிறதுக்கும் தேர்வுல ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். முதல்ல உலக அளவுல நடந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் ட்ரேட்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம சிலபஸ்க்கு இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதையும் சேர்த்து அலசிடலாம். முதல் நியூஸ் என்னன்னா, நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள், அதுதான் உலக தூக்க தினம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசத்தோட 2வது வெள்ளிக்கிழமை இதை அனுசரிக்கிறாங்க. எதுக்குன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல தூக்கம் எவ்வளோ அவசியம்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். இந்த நாளை விட முக்கியமா இதோட தீம் தான் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தோட தீம் உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான தூக்க சமநிலை. பாருங்க, இது நேரடியா ஒரு கேள்வியா வர வாய்ப்பு அதிகம். சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாம பார்க்க போறது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ். ஈரானோட புதிய உச்ச தலைவர் அயதுல்லா மொஜ்தபா கமேனி ஹார்முஸ் நீர்ச்சந்தியை மூட போறதான்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இது ஏன் பெரிய விஷயம்னா, உலகத்தோட முக்கியமான ஆயில் ட்ரேட் ரூட் அதுதான். அது மூடப்பட்டுச்சுன்னா குளோபல் க்ரூட் ஆயில் சப்ளைல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். யோசிச்சு பாருங்க. வாவ், இது இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான பொருளாதார வெற்றிங்க. ரொம்ப காலமா இடத்துல இருந்த சீனாவையே பின்னுக்கு தள்ளிட்டு அமெரிக்காவுக்கு காட்டன் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி பண்றதுல இந்தியா இப்போ நம்பர் 1. இது உலக வர்த்தகத்துல ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். சரி, இப்போ நேஷனல் மற்றும் ஸ்டேட் லெவல்ல என்னென்ன அரசியல் மாற்றங்கள், நிர்வாக அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். குளோபல் லெவல்ல நடக்கிற விஷயங்களோட சேர்த்து நம்ம உள்நாட்டு செய்திகளையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான தலைமை மாற்றம் நடந்திருக்கு. நம்ம முன்னாள் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களை மேற்கு வங்கத்துக்கு மாத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டோட புதிய கவர்னரா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த பேரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூஸ்ல அடிக்கடி வர்ற ஒரு முக்கியமான கான்செப்ட், அதாவது கிரீமி லேயர். இப்போ சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிரீமி லேயர்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது வேற ஒன்றும் இல்ல, ஓபிசில இருக்கிற வசதியானவங்களை ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்ல இருந்து விலக்கி வைக்கிற ஒரு முறை தான். இந்த கிரீமி லேயர் விஷயத்துல தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்கு. என்னன்னா, ஒருத்தர் கிரீமி லேயர்ல வர்றாரா இல்லையான்னு முடிவு பண்ண அவங்க பெற்றோரோட வருமானத்தை மட்டும் கணக்குல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது சமூக நீதிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி நம்ம மாநில அரசும் இதை வரவேற்றிருக்கு. அடுத்து ஒரு ஸ்டேட் நியூஸ். சத்தீஸ்கர் மாநிலத்துல கட்டாய மதமாற்றம் அல்லது ஏமாத்தி மதமாற்றம் பண்றதை தடுக்கிறதுக்காக மத சுதந்திர மசோதா 2026க்கு அங்க இருக்கிற கேபினெட் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த செக்ஷன் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு தேவைப்படுற சில லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகள் அப்புறம் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இதுல பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு. நம்ம இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் சிக்கிம் மற்றும் மேற்கு வங்காளத்துல 2 புது வகையான அந்துப்பூச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேருங்க காலிதேரா ஹாலோய் மற்றும் அசுரா புக்ஸா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த அந்துப்பூச்சிகள் ஒரு இடத்துல இருந்தா அங்க காத்தோட தரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால இதை பயோ இண்டிகேட்டர்ஸ்னு சொல்றாங்க. நாசா கிட்ட இருந்து ஒரு குவிக் அப்டேட். 2032ல நிலா மேல மோதுன்னு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? அந்த 2024 YR4 ஆஸ்ட்ராய்ட்னால எந்த ஆபத்தும் இல்லைன்னு இப்போ நாசா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நோ வரிஸ். அடுத்த பகுதி நம்ம நாட்டோட திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பத்தி சில முக்கியமான மைல்கற்களை பார்க்கலாம் வாங்க. முதல்ல தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான ஒரு நல்ல செய்தி. PMKVY 4.0 ஸ்கீம் கீழே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 9 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர். அதே மாதிரி தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியை காட்டுற இன்னொரு பெரிய நம்பர் இது. மத்திய அரசோட உத்யம் போர்ட்டல்ல தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே 61 லட்சத்துக்கும் அதிகமான MSMEகள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமையான தருணம். டெல்லியில நடந்த வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ்ல பீகாரை சேர்ந்த சைலேஷ்குமார் உயரம் தாண்டுதல் போட்டியில தங்கம் ஜெயிச்சிருக்கார். 1.84 மீட்டர் தாண்டி இந்த சாதனையை பண்ணிருக்கார். இவரோட பேரையும் விளையாட்டையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இதுதான் இன்னையோட கீநோட்ஸ். எக்ஸாமுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். முதல்ல தமிழ்நாட்டோட புதிய கவர்னர் இராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அடுத்து அமெரிக்காவுக்கு அதிகமா காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ற நாடு இப்ப நம்ம இந்தியா. 3வது பாயிண்ட், அந்த புது அந்துப்பூச்சி இனங்கள் எதுக்கு பயோ இண்டிகேட்டர்ஸா இருக்கு? காற்றின் தரத்துக்கு. கடைசியா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பில் கொண்டு வந்த மாநிலம் சத்தீஸ்கர்.
சரி, வெறும் தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? ஒரு எக்ஸாமினர் மாதிரி நாம யோசிக்கணும். இன்னைக்கு நாம பார்த்த டாபிக்ஸ்ல எது உங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேள்வியா வர அதிக சான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதே உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.